Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டான்களுடைய கண்ட்ரோலில் இருந்த பாலிவுட் சிங்கர் எவ்வளோ முட்டி மோதிலாம் பார்க்குறாங்க. சிம்ரன் போகவே முடியாது. சிம்ரனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ரிஷிபாலா. இதை வந்து முதல்ல வந்து ஆங்கரிங் பண்ணது வந்து ரிஷிபாலா தான், சிம்ரன் தான். அந்த ப்ரோக்ராம் வந்து பட்டி தொட்டி இந்தியா முழுக்க சூப்பர் ஹிட்டு. முதல் படம் தோல்வி, ரெண்டாவது படம் படுதோல்வி. அப்படியே தூக்கி அங்கே சென்டிமெண்ட் உண்டு, தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. மாசமான ஒரு தங்கையை வந்து மோனல் உள்ளே இறக்குறாங்க. ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக பேசப்படலாம்னு சிம்ரன் தங்கை ஓகே அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட காரணமாக இருந்தது அவங்க தற்கொலை தான். மீடியா முன்னாடி எப்படி இப்போ சிம்ரனையும் தாண்டி சிம்ரனுக்காவது திமிரு பிடிச்ச நடிகைன்னு இடையெல்லாம் பேர் வந்து மோனல் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப இறங்கி வந்து அந்த சமயங்கள்லாம் வந்து யாராவது தெரிஞ்சவங்கலாம் கடைத்தரப்புக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அப்பாஸ் கூட தொடர்ச்சியாக, அப்புறம் ராஜசுந்தரம், கமலஹாசன் கூட இருக்கும்போது ஒரு வார பத்திரிக்கை வந்து கடுமையாக எழுதி அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாரு. உனக்கு அறிவில்லையாடா, என் வீட்டுக்கு ஜன்னலை வந்து எட்டி பார்க்குறீங்க, சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து அவர்கிட்டயே கொடுத்துட்றாங்கன்னு. டான்ஸ் மாஸ்டர் அவர் கூட ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் வந்து ஒரு பெரிய தோல்வியாக நடந்து தங்கையுடையது. அப்புறம் இதில் வந்து மர்மம் இருக்குது, இதை வந்து மறுபடியும் வந்து விசாரணைலாம் படுத்தணும். பழையபடியே வர ஆரம்பித்தாலும் அந்த தங்கையுடைய அந்த தற்கொலை இதில் வந்து மீண்டு வர முடியல. அதன் பிறகு வந்து ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், 90ஸோட கனவு கன்னி அப்படின்னா சிம்ரனை தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ரொம்ப காலம் கழித்து நடித்தா கூட இப்போ பேட்டையில் பார்க்கும்போது அந்த பாட்டு வரும்போது ஸ்க்ரீனே அப்படியே தெரிக்குது, அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? எப்படி சினிமாக்குள்ளே வந்தாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது சிக்கன் இருந்தால் என்ன சிம்ரன் மாதிரி சிக்கன் இருக்கீங்களே அப்படின்னு நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. சிக்கன் ஒரு ஆம்பளை சிங்பன் மாதிரி இருக்கீங்க சொல்லி பதிவு பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒரு கலாயோட ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை கலாய் இல்லை, உண்மை அதுதான். சரி, கமெண்ட்ஸில் வாசகர்கள் போடுவாங்க, அதில் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஆமாம். ஆக்சுவலாக சிம்ரன் வந்து ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்த பெண். வந்து படித்ததெல்லாம் வந்து மும்பையில். படிக்கும்போது சின்ன சின்ன மாடலிங் இதெல்லாம் உண்டு. இது தவிர வந்து நீங்கள் வந்து அந்த காலகட்டங்களில் பாலிவுட்டுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளெல்லாம் நுழைய முடியாது. இப்போ நுழைய முடியாது. அப்போ வந்து பயங்கர வெறித்தனமாக இருந்தது. டான்களுடைய கண்ட்ரோலில் இருந்த பாலிவுட் சினிமா எவ்வளோ முட்டி மோதிலாம் பார்க்குறாங்க. சிம்ரன் போகவே முடியாது. சிம்ரனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ரிஷிபாலா. அப்போ தூர்தர்ஷன் வந்து தனியார் நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம சொல்கிற 90s காலகட்டங்களில் தூர்தர்ஷனில் எப்பவும் ஒரே மாதிரி போர் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு வந்து ஒரு நிறைய ஆலோசனைகள்லாம் வரும்பொழுது ஏன் நீங்கள் சில ப்ரோக்ராம்ஸை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா தூர்தர்ஷன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வராங்க அப்படின் பொழுது சில ப்ரோக்ராம் வந்து இந்தியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை கொடுக்கும் பொழுது சூப்பர் ஹிட் முகாப்லா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது என்னென்னா டாப் 10 படங்களில் நம்ம ரொம்ப காலம் நம்ம தமிழ் ரசிகர்லேயும் ஒரு தனியார் தொலைக்காட்சி கட்டி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆமாம், டாப் 10, 9, 10 அப்படின்னு வர அதை வந்து முதல்ல வந்து ஆங்கரிங் பண்ணது வந்து ரிஷிபாலா தான், சிம்ரன் தான். அந்த ப்ரோக்ராம் வந்து பட்டி தொட்டி இந்தியா முழுக்க சூப்பர் ஹிட்டு. சூப்பர் ஹிட் முகாப்லா பார்க்காம எவனும் தூங்கவே மாட்டான். அப்படி என்ன மொழி தெரிதோ தெரியலையோ இந்தி படம்லாம் அப்புறமா தான் போய் தமிழுக்கெலாம் அறிமுகப்படுத்துது. நம்பர் 9, 8, 7 இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போய் ஒன்றில் எது வரப்போகுது. இந்தியா முழுக்க குறிப்பாக நார்த்தில் வந்து பெரிய ஹிட்டு. அதை வச்சு சிம்ரனுக்கு வந்து ஒரு இந்தி பட வாய்ப்பு கிடைக்குது. முதல் படம் தோல்வி, ரெண்டாவது படம் படுதோல்வி. அப்படியே தூக்கி அங்கே சென்டிமெண்ட் உண்டு, தூக்கி வெளியே போட்டுடுறாங்க சிம்ரனை. என்னடா இப்படி ஒரு கனவோடு வந்தால் நமக்கு எதுவும் இல்லையே அப்படின் பொழுது இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் இப்போவும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் நடிக்க வர மாட்டாங்க. இப்போ மாதிரி கேரளாவிலேருந்து அப்போ யாரும் அதிக ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த சமயம் வந்து இந்த மாடல் கோஆர்டினேட்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாம்பேலேருந்து அவ்வளோ ஆட்கள் வந்து அப்போல்லாம் ஆல்பம் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக மொபைலில் காமிச்சிடலாம், லேப்டாப்பில் காமிச்சிடலாம். அப்போ ஆல்பம் போட்டு ஆல்பத்தை கொண்டு வந்து காமிச்ச பிறகு என்ன சிம்ரனுடைய அந்த முகத்தோற்றம், இந்த சவுத் இண்டியன் மாதிரியான ஒரு இதுவே இந்த வசீகரம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சூப்பர் ஹிட் முகாப்லாவுடைய வெற்றி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சமயத்தில் 2 படத்தில் கம்மிட் ஆகிறாங்க. 2 படத்துலையும் அட்வான்ஸ் கொடுத்து ஓகே வாங்கி இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஒன்ஸ் மோர் விஜய் நடிகர் தெலுங்கு சிவாஜி கணேசன், சரோஜா தேவி அவருடைய தந்தை எஸ் சந்திரசேகர் இயக்குனார். இன்னொரு படம் வந்து விஐபி, பிரபுதேவா, அப்பாஸ், கலைப்புலி தானு தயாரிப்பு, எஸ்டி சபா இயக்கம். ரெண்டுமே பெரிய படங்கள். 2 பேருமே பெரிய படம்.
ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல்ல வந்த படம் முதல்ல அட்வான்ஸ் அவங்க வந்து ஒன்ஸ் மோருக்கு தான். ஆனால் முதல்ல ரிலீஸ் ஆன படம் விஐபி. சிம்ரனோட லிஸ்ட்டில் முதல் படம்னு வந்துடுச்சு. விஐபியில் வந்து பாட்டு அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. குறிப்பாக அந்த மயிலு மயிலு மயிலம்மா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ஆமாம், செம டான்ஸர். உண்மையிலே வந்து சிம்ரன் மாதிரி இன்றைக்கி வரைக்கும் டான்ஸை அடிச்சிக்கவே முடியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர்லேயும் கலக்கிட்டு இருக்காங்க அங்கே. ஏன்னா வந்து விஜய் அப்போ தான் வராரு, மேலே வந்துட்டார். குறிப்பாக நடிகர் திலகம் கூட நடிக்கிறது பெரிய விஷயம். இதில் ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது. கீழ்ப்பாக்கம் கார்டனில் ஒரு வீட்டில் தான் பெரும்பாலான பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிவாஜி கணேசன் அவர்கள் சரோஜா சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அங்கே தான். சிம்ரனுக்கு வந்து சிவாஜி யாருன்னு தெரியும், பொதுவாக நார்த்துலேருந்து வரவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது, உடனே வந்து ஏதாவது இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டி ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுங்க, நான் இங்கே டக்குன்னு இது பண்ணி ஸோ இவருடைய வரலாறு இருக்குதான்ட்டு நான் தயாராகிடுவேன். அந்த நேரம் அதெல்லாம் கிடையாதுன்னு போது சிவாஜின்னு ஒரு பெரிய நடிகர் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு போது அவர் சொல்லவே தேவையில்ல. 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னா 6:15 வந்து உட்காந்துருவார். அதுக்கு பயந்துன்னு யூனிட்டே வந்து 5:45 வந்து உட்காந்துரும். ஆனால் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எல்லாரும் வந்திருக்காங்க, சிம்ரன் வரவே இல்லை. 9:45 10 இது அந்த அப்போதைய பாலிவுட் ஸ்டைல். இது வந்து அங்கே 10 மணிலேருந்து தான் வருவாங்க. 10 மணியாவது. அப்போது செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன். அந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் சென்னையில் தங்கியிருக்காங்க, கிளம்பிட்டாங்க சார், அவங்க ரூமுக்கு ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன்லேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து இது வளசரவாக்குமே இங்கேயும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல், இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே இது ஆகிடன்னு. அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு 9:50 வந்தவுடனே காய்ச்சி மூச்சுன்னு எஸ்எஸ்சி கத்துறாரு, டென்ஷன் ஆகிறாரு. சிவாஜி எப்படி பார்க்குறாரு, எந்த ஊர்மா நீ அப்படின்னு அப்படி இங்கிலீஷில் கேட்குறாரு. இதெல்லாம் இதுவாகுது. அப்போ வந்து ரொம்ப கூலாக யாருன்னு தெரியாதப்போ எஸ்எஸ் என்ன பண்ணுறாரு, பேக்கப் சொல்கிறாரு சிவாஜி வச்சுக்கிட்டே. ஏன்னா டென்ஷனுடைய உச்சக்கட்டம், மன்னிப்பு கேட்கல, வந்தவொடனே சாரியாவது கேட்கணும், ஒன்றுமே கேட்கல. பேக்கப் பண்ணுறாரு, தூக்குங்க எல்லாத்தையும் தூக்குங்கன்றாரு, கொந்தளிக்கிறாரு அந்த நேரம். அப்புறம் விஜய்க்கு ஒரு மாதிரி முகம்லாம் மாறுது. அப்புறம் எஸ்எஸ்சி வந்து சந்துரு அப்படின்னு தான் கூப்பிடுவார். சந்துரு இங்கே வாடா, ஏன் டென்ஷன் ஆகிற, அது நார்த்துலேருந்து வந்த பொண்ணு, உனக்கு நான் யாருன்னு தெரியும், இவங்களுக்கு யாருன்னு தெரியும், அது தெரியாது, விலைக்கு சொல்லு அப்படின்பொழுது அப்புறம் கூட அந்த அசிஸ்டண்ட்டுங்கெலாம் வந்து தெரிய ஆரம்பிச்சு, சாரி சார் உண்மையாக தெரியாது, பஞ்சாப்லேருந்து வந்த பொண்ணு, ஒன்றும் இது தெரியாது, அதனால் தெரியாதுன்னு. அப்புறம் அவங்க போய் ஒரு அசோசியேட் டைரக்டர் போய் இவர் யார் இது ஒன்றும் ரியல உண்மையானோடனே அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான நடிகை வந்து சிம்ரன். போனோடனே நேராக போய் சிவாஜி காலை தொட்டு கும்பிட்டு, சாரி சார் உண்மையாகவே தெரியாது, எனக்கு நடந்துதான் தெரியாது. அப்புறம் சரோஜா அம்மா சாரிம்மா, ஓ இட்ஸ் ஓகேம்மா, அதனால் ஒன்றும் இல்லை, எங்களாம் கன்னடத்துலேருந்து வந்தாலும் தமிழ் கல்ச்சர் எங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாம் சென்னையில் தான் எல்லாம் இருந்தோம், அதனால் உனக்கு ஒன்றும் இல்லை இப்போ ப்ராப்ளம்னா. மறுபடியும் வந்து பல தடவை சாரி சொன்ன பிறகு அப்புறம் சிவாஜி, சந்துரு முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான் விடு, எடுக்க ஆரம்பி. ஏன்னா அப்போ அவ்வளோ டென்ஷனில் இருப்பார் வந்து. அதன் பிறகு புரிஞ்சுக்கிட்டு, சூழ்நிலையை புரிஞ்சுட்டு, எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட நாம் இருக்கிறோம், நீ ஒரு சிங்கத்து கூட நடிச்சுக்கிட்டு இருக்கன்ற இதுவை புரிஞ்சுக்கணுன்னா அதுதான் சார் சிம்ரனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். முதல்ல யாருன்னே தெரியல, சூழ்நிலை புரிஞ்சோடனே டப்புன்னு ஒரு மன்னிப்பு கேட்டாச்சு, அடுத்த நாள்லேருந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயாச்சு. இதுதான் வேணும். அப்படி ஒரு இந்த சம்பவம் நடக்குது. விஐபி வருது, விஐபி வந்தோடனே பெரிய ஹிட் ஆகுது, சாங்கெல்லாம் சூப்பரு. அப்போ வந்து அப்பாஸ் வந்து உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு வந்து அப்பாஸ் வந்து ரஜினி கமலுக்கு அடுத்து அப்பாஸ். நீங்கள் அப்போ வந்து அப்பாஸோட வீடு எங்கே இருந்ததுன்னா ஈகா தேட்டர் பக்கத்தில் வாசு தெருன்னு ஒன்று இருந்தது. அங்கே தான் கொஞ்சம் காலம் மாதவனாக இருந்தார். அந்த வாசு தெரு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு 20-25 பேர் நின்றுட்டு இருப்பாங்க எப்பவுமே. அப்படி ஒரு அப்பாஸ் பைத்தியம். அப்பாஸ் கட்டிங், அப்பாஸ் ட்ரெஸ்ஸு. சிம்ரன் கூட நடித்த உடனே சிம்ரனுக்கு இன்னும் பெரிய இது ஆகிப்போச்சு. உடனே பூச்சுடுவான்னு ஒரு படம் வந்து தெரியும், அந்த படம் ஓடலை. அப்பாஸுக்கு ஜோடியாக நடிக்கிறப்ப தான் வந்து அப்பாஸுக்கும் சிம்ரனுக்கும் காதல்னு பெரிய அளவில் பரவுனே சிம்ரனுக்கு சில வெல்வெட் ஷர்ட்ஸ்லாம் சேர்ந்து, அவன் லவ் உண்மையே லவ்லாம் கிடையாது சார், மீடியாக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு ஸ்டார் ஆவணம் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சிம்ரன் அந்த படம் நடித்தா அந்த படம் ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு ராசியான நடிகையாக தமிழ் சினிமா அடாப்ட் பண்ணிச்சு. அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே கன்னடத்தில் சிவராஜ்குமார் கூட போய் நடிக்கிறாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிரஞ்சீவி கூட, பாலகிருஷ்ணா கூட அங்கே இட்டு. இப்படியா சவுத் இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக வந்து சிம்ரன் மாறாங்க. எங்கே போனாலும் சிம்ரனுடைய இதுதான் உச்ச நட்சத்திரம். அத்தனை பேர் கூடயும் நடிச்சிட்டாங்க. அந்த நேரம் தான் தன்னுடைய தங்கை, நேரடி தங்கை இல்லைனாலும் ரொம்ப பாசமான ஒரு தங்கையை வந்து மோனல் உள்ளே இறக்குறாங்க. தங்கையும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. சிம்ரனுடைய தங்கைன்ற அடையாளத்திலேயே வந்து மோனலுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிடைக்குது. ஆனால் உள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக பேசப்படலாலும் சிம்ரன் தங்கை ஓகே அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க.
ஆனால் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட காரணமாக இருந்ததே அவங்க தற்கொலை தான். அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்ன சார் காரணம் அது? உண்மையாக வந்து மூணல் வந்து சிம்ரன் அளவுக்கு ஒரு அழகு இல்லைனாலும் வந்து ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மூணல்கிட்ட. அதே சமயம் வந்து சிம்ரன் சில சொல்லி கொடுத்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, யாரை பார்த்தா மதிக்கணும், மீடியா முன்னாடி எப்படி இப்போ சிம்ரனையும் தாண்டி சிம்ரனுக்காக திமிர் பிடிச்ச நடிகைன்னு இடையெல்லாம் பேர் வந்து அது என்ன காரணம்னா வந்து ரொம்ப இறங்கி போயிட்டோம்னா நம்ம ஏமாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு இது வந்ததுனால அதனால் வந்து அந்த கர்வத்தோடு நடந்துக்கிட்டு அது இயல்பாக உள்ளது தான் வந்து அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு கூட அதை சொல்லலாம். மோனல் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப இறங்கி வந்து அந்த சமயங்கள்லாம் வந்து யாராவது தெரிஞ்சவங்கலாம் கடை திறப்புக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா இலவசமாக போய் கடையை திறந்து வருது. அப்படி ஒரு தங்கமான புண்ணியா அப்படின்ற அளவுக்கு இதை இன்னசென்ட்டும் கூட வந்து குறிப்பாக அந்த பார்வை ஒன்று போதுமே அப்படின்னு ஒரு படம் வந்து அந்த படம் இட்டு அது யாருமே எதிர்பார்க்கல அந்த படத்தில். காரணம் அந்த படத்துடைய சாங்ஸ் இட்டு படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் பரணி. இன்றைக்கி பரணி எங்கேயோ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அத்தனை பாட்டும் இட்டுன்னு பட்டி தொட்டி எங்கும் வந்து மோனருடைய இதுவாகுது. மீடியாக்களும் நல்லா எழுத ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இந்த நடிகைகளுக்கு வந்து பொதுவாக வந்து மன அழுத்தம் ஒன்று இருக்கும் தொடர்ச்சியாக. அதுலேருந்து சிம்ரனுக்கும் காதல் வலையில் நிறைய இதுவாக இருக்குது. அப்பாஸ் கூட தொடர்ச்சியாக, அப்புறம் ராஜசுந்தரம், அப்புறம் கமலஹாசன் கூட இருக்கும்போது ஒரு வார பத்திரிக்கை வந்து கடுமையாக எழுதி அவர் ஒரு பேட்டியே கொடுத்துருந்தாரு. உனக்கு அறிவில்லையாடா, என் வீட்டு ஜன்னலை வந்து எட்டி பார்க்குற, என் பெட்ரூமை வந்து எட்டி பார்க்குற அப்படின்னு தலைப்பு இப்படி தான் போடணும்னு சொல்லி. அப்புறம் அப்போ சிம்ரன் வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து அவர்கிட்டயே கொடுத்துட்றாங்கன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. இது எல்லாம் தான் தங்கிக்கு சொல்லியிருந்தேன். சூழ்நிலை இப்படி இருக்குது, சினிமா வந்து ஒரு மாயாஜால உலகம், எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், அதே சமயம் அவ்வளோ கான்ட்ரவர்சியும் உள்ளே இருக்குது. இங்கே எவ்வளோ நல்லவர்கள் இருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி கெட்டவர்களும் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பொழுது ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் அது வந்து வழக்கு முடியல, அதனால் பேர் சொல்ல விரும்பலை, அவர் கூட ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் வந்து ஒரு பெரிய தோல்வியாக நடந்து அந்த மாஸ்டர் சம்மந்தப்பட்டவங்களாம் சினிமா ஃபேமிலின்னு அதை இந்த பொண்ணை போய் ஏன்டா நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி ஒரு நடிகையும் தாண்டி ஒரு மானசீகமான ஒரு காதலாக இருந்தோடனே அந்த காதல் முறிவை வந்து ஏற்றுக்க முடியல. பாருங்கள் எப்படி ஒரு நடிகை வந்து எங்கேயும் பாம்பேலேருந்து வந்து அதுவும் தன்னுடைய அக்காவினுடைய நிழலில் வளர்ந்து பண்ணதே ஒரு சொற்ப படங்கள் தான். ஆனாலும் அதான் டேக் இட் ஈஸின்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். அந்த காதலர் அதான் நினச்சிருப்பார் போயிட்டுருக்குன்னு. அது இப்போ இந்த அளவுக்கு போய் தற்கொலை அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் வந்து பெண்களுடைய மனசு தான் சென்சிட்டிவான ஒரு விஷயம். வந்து ஆண் வந்து உடல் ரீதியாக பலமாக இருப்பான், பெண் வந்து மன ரீதியாக பலமாக இருப்பாங்க. அந்த பலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு விபரீதம் வேறு மாதிரி. இந்த பண்ணுறதுக்கும் ஒரு மனோபலம் வேணும் இல்லைங்களா? ஆனால் அதனால தான் உடல் ரீதியாக. ஆனால் மனசு ரீதியாக நீங்கள் ஆணை வந்து ரொம்ப ஈஸியாக அவனை வந்து நொடிச்சிடலாம், நீங்கள் பெண்ணை வந்து பண்ணணும். அப்படி இந்த எதிர்பார்க்காத விஷயம் அப்போ நான் வந்து இந்த காலகட்டத்தில் மீடியாக்களில் இருக்கும்பொழுது சிம்ரன் தங்கச்சி தற்கொலையான் அப்போ வந்து பிரிண்ட் மீடியா தான் போய் இது பண்ண உடனே சிம்ரன் ஒரு பக்கம் அடுத்து எங்கேயோ அவுட்டோரில் ஹைதராபாத்லேயே எங்கேயோ இருந்தவங்க வந்து கலோபரமாகி என்ன காரணம். அப்போ வந்து புலனாய்வு பத்திரிகைலாம் இருக்கும், அவங்க எல்லாம் உள்ளே இறங்கி என்ன விவகாரம் ஏது அவங்கவுங்க சோர்ஸில் வச்சு கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து உண்மை ரியலாகவே வந்து முதல்ல வந்து கொலையா இதுவா அப்படின்ற மாதிரியான கோணத்துலலாம் போயிட்டு அப்புறமா வந்து அதை தற்கொலைன்னு முடிவுக்கு வந்த பிறகு சிம்ரனால் அதை வந்து தாங்கிக்க முடியல. ஏறக்குறைய ஃபீல்டை விட்டே போயிடலாம், நம்ம வேணாம் என்ன இப்படி வரப்பட்ட இதுவாக இருக்குதுன்ட்டு அந்த மனநிலைக்கெலாம் வந்து அப்போ பண்ண படங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஷூட்டிங்லாம் வராமலாம் இருந்தாங்க தங்கியோடைய இது. அப்புறம் இதில் வந்து மர்மம் இருக்குது, இதை வந்து மறுபடியும் வந்து விசாரணைலாம் படுத்தணும் அப்படின்லாம் வந்து வழக்கெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பித்தோம். திரும்பவும் பண்ணிவிட்டு இது தற்கொலை தான் அப்படின்ற அளவுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா உண்மையாக அந்த சமயம் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் வந்தது பல பத்திரிகைகளில். நானே கூட எழுதியிருந்தேன். ஏன் குறிப்பாக வந்து நடிகைகள் ஏன் வந்து தற்கொலைன்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு மனோரீதியாக நிறைய சைக்காட்ரிஸ்ட்லாம் சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்துங்க, இந்திய சினிமாவிலே வந்து தமிழ் சினிமாவில் அதிகம் உண்டு. சோபாவில் ஆரம்பித்து படாபட் ஜெயலட்சுமிலேருந்து அப்படியே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வரலாம். வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம், சரியாக சினிமாவை புரிஞ்சிக்காத விதமாக இல்லை வந்து என்ன மெயினான விஷயம். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பேசும்போது என்னென்னா எல்லாமே கிடைக்குது சார், எல்லாமே ஏமாற்று முகங்களாகவே இருக்குது சினிமா, யாரையும் நம்ப முடியலன்னு ஒருத்தன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக அருமையாக பேசுகிறான்னா அவன் மேலே வந்து முழுமையாக அவங்க வந்து நம்பிடுறாங்க. அவனும் ஏமாத்துறான் அப்படின்னும் பொழுது அதை தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த முடிவுக்கு வராங்க. அதுதான் இது முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள் எவ்வளோ புகழ் பணம் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடத்துல இப்படியான ஒரு விஷயம் வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறமா சிம்ரன் வந்து ரியலைஸ் பண்ணி திரும்ப வந்து நடிக்க வந்து பழையபடியே வர ஆரம்பித்தாலும் அந்த தங்கையுடைய அந்த தற்கொலை இதில் வந்து மீண்டு வர முடியல. அதன் பிறகு வந்து
மீடியாக்காரர்கள் நெருக்கமானவர்களுக்கெல்லாம் அவங்க பேசுனது என்னென்னா வந்து பேட்டியாக சொல்ல, என்னுடைய கசின் தான், ஆனால் என்னை நம்பி அமுச்சு வச்சாங்க, அது அவங்களுடைய முடிவாக இருக்கலாம், ஆனாலும் வந்து யாரோ ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான், என்னை நம்பி வந்த பொண்ணு, அது இது மாதிரி ஆனது வந்து என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அந்த பாதிப்பு ரொம்ப நாள் இருந்தது. அப்புறமா தான் அவங்களுக்கு சிம்ரனுக்கு வந்து திருமணம்லாம் ஆன பிறகு தான் அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னு ஒரு தகவல்லாம் கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ரன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக சில முடிவுகள் எடுத்தனால இப்போ நம்ம வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் இந்த மாதிரி தவறான பாதையில் போனவங்க, காதல் வயப்பட்டவங்க, ஒரு மர்ம மரணமாகவும் தற்கொலையாகவும் இந்த மாதிரியே ஆயிடுதில்ல சார். அதில் தப்பிச்சு சிம்ரன் வந்துட்டாங்க, ஆனால் மோனல் வந்து அதில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சிம்ரனுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது, சூழ்நிலை எப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் ஒரு நடிகையாக வந்து களத்தில் இறங்கி பூரா இருக்கிறவங்களாம் வந்து கெட்டவன், வீழ்ச்சியே இல்லாத நடிகைன்னு கூட சொல்லலாம். ஆமாம், இல்லை உங்களுக்கு வந்து திடுதிப்புன்னு வந்து புதுசாக வந்து உள்ளே இறங்கி அறிமுகமான ஆகி யாருடைய கைட்னஸும் இல்லாமல் வந்து இது மாதிரி ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. அணுவாக ஒரு அக்கான ஒரு விஷயத்தில் வந்து யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட என்ன விஷயம், இது எல்லாம் மீறியும் ஒருத்தன் மேலே வந்து லவ் பண்ணியிருக்கிற, அவன் மேலே ரொம்ப முழுசாக வந்து நம்பியிருக்கிற, அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு அதுதான் சிம்ரனால் ஜீர்ணிக்கவே முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ரன்லாம் வந்து பயங்கர புத்திசாலியான நடிகை. அதுக்கு ஒரு விஷயமே ஒன்று சொல்லணும்னா வந்து, நான் வந்து ஒரு பாட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு சிம்ரன் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அந்த ஆழ்தோட்ட பூபதி அப்படின்ற ஒரு பாட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணுவேன். என்ன காரணம்னா, இப்போ நாம் வந்து ஐட்டம் சாங்ஸ் அப்படின்றோம். ஐட்டம் சாங் தான், அதுக்காக தவறான சாங் கிடையாது, அதுக்கு வச்ச பேர். இந்த ஒரு பாடலுக்கு ஆடுறத வந்து சினிமாவோட பாஷையில் ஐட்டம் சாங்ஸ் அப்படின்வாங்க. இன்றைக்கி அவ்வளோ பேர், இன்றைக்கி புஷ்பாவில் வந்து சமந்தா ஆடி அவ்வளோ பெரிய சொல்கிறியா மாமா, சொல்கிறியா மாமா அப்படின்னு புஷ்பா 2க்கு அவ்வளோ போட்டி நடக்குதான். முன்னணி நடிகையிலே வந்து நாங்கள் ஆடுறாங்கன்னு. அந்த காலகட்டங்களில் வந்து சிலுக்கு, அனுராதா, டிஸ்கோ சாந்தி இப்படின்னு இருந்த, அப்போ கதாநாயகிகளை ஆட வருவாங்களா அப்படின்ற பொழுது இந்த பாட்டுக்கு அப்ரோச் பண்ணும்பொழுது முதல்ல வந்து வேணாம் அப்படின்னு தயங்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஓகே இதை பண்ணான்னா அப்படின்ட்டு பண்ணது தான் அந்த சிம்ரனுக்கு இன்னொரு பெரிய இதுவை கொடுத்து. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆழ்தோட்ட பூபதி வந்து எவர் கிரீன் அந்த சாங் வந்து. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சிம்ரன் வந்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடிய, நம்முடைய அரவணைப்பில் பாதுகாப்பில் இருந்த நம்ம தங்க வந்து இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தது வந்து சிம்ரனால் ஜீர்ணிச்சிக்க முடியல. இதுதான் காரணம். இன்னொரு விஷயம், நடிகைகள் வந்து ஒரு அளவுக்கு மேலே பெருசாக வளர்ந்துட்டாலோ, ஒரு ஆக்டர் கூட தொடர்ந்து ஒரு 5 படம் 6 படம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அடுத்து அவங்க கட்டுப்பாடுக்கே போயிடுறாங்க. நடிகர்கள் முடிவு பண்ணுறாங்க, நீ என்ன நடிக்கணும், என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையா சார்? அது 100க்கு 100 உண்மை சார். நீங்கள் வந்து பெரிய, நான் பேர் சொல்லி, அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பாலிவுட் எது ஒன்றாலும் இருக்கலாம். சும்மா வந்து முன்னணி ஹீரோக்கள் சொல்லுவாங்க, இந்த கதாநாயகி என்ன இது டைரக்டரோட முடிவு, இது தயாரிப்பாளர் முடிவுன்னுவாங்க. அதெல்லாம் ஒரு முடிவும் கிடையாது. அந்த கதாநாயகிக்கு பின்னாடி நடிகை நிற்கிறாங்க இல்லைங்களா, ரிச் கேர்ள்ஸ் ஒரு 4-5 பேர், அவங்கள கூட இவங்க தான் முடிவு பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஏறக்குறைய வந்து இவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கும். அது உண்மை. இது காலகாலமாக இருக்கிறது தான் வந்து. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து டார்ச்சர் ஆகும், மன உளைச்சல் ஆகும். ஏன்னா இவங்க கையில் வந்து இந்த கயிறு வச்சுக்கிட்டு பொம்மை இது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கதையாக வந்து இந்த ஹீரோவோட கையில் தான் எல்லாமே இருக்கும். நீ போனால் என்ன ஆகிடும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுதந்திரம் பறிபோகுது நமக்குன்ற மாதிரி ஆயிரம். எல்லாமே சின்ன வயசுலேருந்து வரவங்க தான் சார். சின்ன வயசுலேயே வந்து கோடிக்கணக்கான பணம், புகழ், அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்தா ஜூஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸ், இந்த ரூம் எனக்கு சரியில்லை அப்படின்னு அடுத்த நொடியில் மாற்றி கொடுக்கறதுக்கு, எனக்கு இது வேணும்னா இதை கொண்டு வர்றதுக்கு, இப்படி எல்லாத்தையும் பார்க்க என்ன ஆகிடும், இது வந்து ஒரு உச்சத்தை ஈகோ வந்து பெரிய அளவில் வந்துடும். அவங்களுக்கான சுதந்திரம் ஒரு கட்டத்தில் இதுவாகும்போது பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படும். என்ன இவனை நம்பி தான் நம்ம இருக்கணுமா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது தான் அப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடும், ஏன் சொல்லு கேட்காம நீ வந்து இதுவாகிடுவா, நீ ஹீரோயின் மாற்றினா கூட சண்டை வருது. ஆமாம், நான் பார்த்துலாமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 90s வந்து இந்த டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் வச்சு எடுப்பாங்க இல்லையா, அவங்களாம் படாத பாடுபடுவாங்க. 2 ஹீரோயினா ஈகோ கிளாஷ் ஆகிடும். ஈகோ கிளாஷ். அதனால தான் பார்த்தீங்கன்னா கதை பிரகாரமே வந்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு இதுவும் இன்னொரு 2 பேருக்கும் வந்து சஜெக்ஷன் ஷாட்டே இருக்காது, உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் மல்டி ஸ்டார் இதுவாக போச்சு. இன்றைக்கி ஹீரோக்கள் ஹீரோயின் எல்லாம் வந்து இன்றைக்கி சினிமாவோட எதுவும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஆனால் அப்போல்லாம் வச்சு படாத பாடு பண்ணோம். நாம்ளே வந்து மீடியாக்காரங்களே 2 முன்னணி ஹீரோக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒருத்தரை போய் பேட்டி எடுத்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் கோச்சின்னு போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க அவங்ககிட்ட. அப்படிலாம் இருந்த இதுலாம் உண்டு. இது எல்லாம் தான் காரணம், முழுமையாக ஹீரோக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹீரோயின்கள் இருந்தாக வேண்டும். அவங்க சொல்கிறது தான், இத்தனை வருஷம் நீங்கள் வந்து அன்அஃபிஷியலாக இருந்தே ஆகணும், இருந்தால் தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக படம் கிடைக்கும், வேறு வழியும் இல்லை இவங்களுக்கு. அதில் முடியாமல் தன்னுடைய சுதந்திரம் பறிபடுத்தி இவன் யாரா நம்மளை வந்து அடக்கி ஆள்றதுன்னு உடச்சிக்கிட்டு வெளியே போகிறவங்களும் உண்டு. அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் இறந்து போகிறவர்களும் உண்டு.
ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு சில நடிகர் கூட நடிக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அஜித், விஜய்னு, கமல் வந்து எல்லா கூட நடிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினி சார் கூட ஒரு ஹீரோயினாக பண்ணலையே அப்படின்ற ஏக்கம் இருந்துச்சு. சில பேட்டையில் தான் நிறைவேறிச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, உண்மையாகவே அந்த காலகட்டங்களில் வந்து 90களில் வந்து தனக்கு ரஜினி படம் கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு சிம்ரன் இருந்தாங்க. அது கால் ஷீட் பிஸியும் ஒரு காரணம் வந்து இவருடைய டேட்டு கிடைக்கும் போது அவங்களுடைய டேட்டுக்கு, ஏன்னா சிம்ரனுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக படங்கள் அப்போ வந்து ஒரு பேட்டியிலே வாய் விட்டே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. படையப்பாவில் கூட அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அந்த டேட் கிளாஸ் ஆச்சதுனால வரல. எங்கே வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? சந்திரமுகியில் வந்து ஜோதிகா கேரக்டர் இவங்க பண்ண வேண்டியது. அப்போ வந்து பிரபுக்கு ஜோடியாக, அது இப்போ கதை பிரகாரம் பிரபுக்கு தான் ஜோடி, படத்தில் ரஜினி படத்தில் இருப்பாங்க. நான் வந்து ரஜினி சார் ஜோடியா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அங்கே இதுவாச்சு. கடைசியில் முட்டி மோதி எப்படி நடிச்சே ஆகன்ற தான் பேட்டையில் நடித்தாங்க. அந்த புண்ணியம் முழுக்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் சேரும். ஆமாம், கண்டிப்பாக இப்போவும் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து சிம்ரனுக்கான ஒரு மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் அவருடைய தங்கை மோனல்மான அந்த மரணம், அந்த இது, அந்த சோகத்திலிருந்து அவங்க மீள முடியாத ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி இப்போ யாராவது பேச எடுத்தால் வேணாம் அப்படின்வாங்களாம். இப்போ ரீசெண்டாக பேட்டியில் கூட அதை பற்றி கேட்கும்போது கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒவ்வொரு நாளும் ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்மள தொடர்ந்து ஸ்மார்ட்டா வச்சுக்க யாரும் கொடுக்காத அட்டகாசமான ஆஃபர்ஸோட உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல. கார்ட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.